வணக்கம். இது தமிழ்லங்கா செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் அத்தியாவசிய பொருட்களை கொள்வனவு செய்வோருக்கு அவசர அறிவிப்பு. இஸ்ரேலை நோக்கி மிக தீவிரமாக ஏவப்பட்ட பாரிய ஏவுகணைகள். மத்திய கிழக்கு போர் கடந்த 24 மணி நேரத்தில் இடம்பெற்ற முக்கிய நிகழ்வுகளும் சம்பவங்களும். ஈரானின் அறிவியல் அடித்தளத்தை இஸ்ரேல் அமெரிக்கா திட்டமிட்டு அளிப்பதாக குற்றச்சாட்டு. ஹவுதிகளின் திடீர் எழுச்சியால் உலக பொருளாதாரத்திற்கு பேராபத்து. உலகைய உலுக்கும் ராணுவ திட்டம். ஈரானின் முக்கிய ராணுவ தளங்களை குறிவைக்கும் அமெரிக்கா. தெஹ்ரான் பல்கலைக்கழகம் மீதான தாக்குதலுக்கு ஈடாக 2 பல்கலைக்கழகங்களை இலக்கு வைக்கும் ஈரான். லெபனானின் மனிதாபிமான நெருக்கடி. நாளொன்றுக்கு 19,000 சிறுவர்கள் இடம்பெயர்வு. என் காலடியில் விழுந்து கிடக்கிறார். சவுதி அரேபியாவின் இளவரசர் குறித்து ட்ரம்பின் கடும் பேச்சு. உலகின் மிகப்பெரிய அலுமினிய ஆலை மீது ஈரான் அதிரடி தாக்குதல். தட்டுப்பாடு ஏற்படும் என்ற அச்சத்தில் பொருட்களை அதிக அளவில் கொள்வனவு செய்ய வேண்டாம் என நுகர்வோர் விவகார அதிகார சபையின் பணிப்பாளர் அசேல பண்டார தெரிவித்தார். அத்துடன் பண்டிகை காலத்தில் பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படாதென்றும் அவர் பொதுமக்களுக்கு உறுதியளித்தார். எனினும் அத்தியாவசிய பொருட்கள் இறக்குமதியில் எவ்வித தட்டுப்பாடும் இல்லை என்றும் கொள்கலன்களை பரிசோதிக்கும் இடவசதி குறைவாக இருப்பதால் சிறு தாமதங்கள் ஏற்படுவதாகவும் தற்பொழுது அந்த இடவசதிகள் விரிவாக்கப்பட்டு வருவதாகவும் இலங்கை சுங்க ஊடக பேச்சாளர் சந்தன புஞ்சிகேவா தெரிவித்தார். இதேவேளை அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் இறக்குமதியாளர்கள் மற்றும் வியாபாரிகள் சங்கத்தின் செயலாளர் சுப்பிரமணியம் இது குறித்து தெரிவிக்கையில், நாட்டில் அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு இல்லை. இடைத்தரகர்களே செயற்கையான தட்டுப்பாட்டை உருவாக்கி விலைகளை அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இஸ்ரேலின் தெற்கு பகுதியை இலக்கு வைத்து ஏமன் நாட்டின் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் 2வது முறையாக பாரிய ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்டுள்ளனர். ஹவுதி அமைப்பின் ராணுவ பேச்சாளர் யஹ்யா ஷாரி வெளியிட்ட அறிவிப்பின்படி இஸ்ரேலின் முக்கிய ராணுவ நிலைகளை நோக்கி பெருமளவான குரூஸ் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் ஏவப்பட்டுள்ளன. இந்த தாக்குதல் ஈரான் மற்றும் ஹிஸ்புல்லாவின் ராணுவ நடவடிக்கைகளோடு ஒருங்கிணைந்து நடத்தப்பட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தாங்கள் நிர்ணயித்த இலக்குகளை இந்த தாக்குதல் வெற்றிகரமாக சென்றடைந்தது. இவ்வாறு ஹவுதி தரப்பு மாறு தட்டியுள்ளது. முன்னதாக ஈரானுடன் போர் வெடித்த பின்னர் இஸ்ரேலை நோக்கி ஏவப்பட்ட முதல் ஏவுகணையை தடுத்து அழித்துவிட்டதாக இஸ்ரேல் அறிவித்திருந்தது. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க ஊடகங்கள் வெளியிட்ட தகவலின்படி ஹவுதிகளின் இந்த 2வது சுற்று தாக்குதல் மிக தீவிரமாக இருந்ததாகவும் கூறப்படுகிறது. ஏமனின் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் இஸ்ரேல் மீது 2வது முறையாக ஏவுகணை மற்றும் ஆளில்லா வானூர்தி தாக்குதலை நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல்கள் தீவிரமடைந்துள்ளன. விஷர் மாகாணத்தில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த 4 கொல்லப்பட்டதோடு குசிஸ்தான் மாகாணத்தில் உள்ள நீர் சுத்திகரிப்பு நிலையம் சேதமடைந்துள்ளது. இதற்கு பதிலடியாக மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய பல்கலைக்கழகங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என ஈரானின் புரட்சிகர காவல்படை மிரட்டல் விடுத்துள்ளது. ஈரான் மீதான போரின் போது அந்த நாட்டின் பல்கலைக்கழகங்கள் மற்றும் ஆராய்ச்சி நிலையங்களை அமெரிக்காவும் இஸ்ரேலும் திட்டமிட்டு தாக்கி வருவதாக ஈரானிய வெளிவிவகார அமைச்சின் பேச்சாளர் இஸ்மாயில் ஃபஹாஜி குற்றம் சாட்டியுள்ளார். ஈரானின் புகழ்பெற்ற கல்வி நிறுவனங்களான இஸ்பஹான் தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் மற்றும் தெஹ்ரானில் உள்ள அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் உள்ளிட்ட பல இடங்கள் இந்த தாக்குதல்களுக்கு இலக்காகியுள்ளன. இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட வகாயி, அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஈரானின் உண்மையான இலக்கை வெளிப்படுத்துகிறதாகவும் எமது நாட்டின் அறிவியல் அடித்தளம் மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தை சிதைப்பதே அவர்களின் நோக்கமாகும். இதற்காக பல்கலைக்கழகங்கள், ஆராய்ச்சி மையங்கள், வரலாற்று சின்னங்கள் மற்றும் முன்னணி விஞ்ஞானிகளை அவர்கள் திட்டமிட்டு தாக்கி வருகிறார்கள் என்றும் அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். ஈரான் இஸ்ரேல் போர் ஆரம்பமாகி 4 வாரங்கள் அமைதி காத்த ஏமனின் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தற்பொழுது இஸ்ரேலை நோக்கி 2 ஏவுகணை தாக்குதலை தொடுத்துள்ளனர். ஈரானின் ஆதரவு பெற்ற இந்த அமைப்பின் திடீர் நகர்வு உலகளாவிய வர்த்தகம் மற்றும் எரிசக்தி விநியோகத்துக்கு பாரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளது. இஸ்ரேல் மீதான ஏவுகணை தாக்குதல்களை விடவும் ஏமன் கடற்கரையோரம் ஹவுதிகளில் ஏற்படுத்தக்கூடிய அச்சுறுத்தலை சர்வதேச அளவில் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. முன்னதாக காசா போரின் போது செங்கடலின் தெற்கு முனையில் உள்ள ஃபாப் அல் மந்தப் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களை ஹவுதிகள் இலக்கு வைத்தமையும் குறிப்பிடத்தக்கது.
ஈரானுக்கு எதிராக பல வாரங்கள் நீடிக்கக்கூடிய வகையிலான பாரிய தரைவழி தாக்குதல்களை முன்னெடுப்பதற்கு அமெரிக்க பாதுகாப்பு தலைமையகமான பென்டகன் தயாராகி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அமெரிக்க அதிகாரிகளை மேற்கோள் காட்டி வாஷிங்டன் போஸ்ட் இந்த செய்தியை வெளியிட்டுள்ளது. மேற்கு ஆசிய பிராந்தியத்தில் நிலவும் பதற்றமான சூழலுக்கு மத்தியில் அமெரிக்காவின் இந்த ராணுவ திட்டமிடல் குறித்த தகவல்கள் சர்வதேச மட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. அமெரிக்க அதிகாரிகளின் தகவலின்படி இந்த தாக்குதலானது குறுகிய கால நடவடிக்கையாக அன்றி பல வாரங்களுக்கு தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படக்கூடிய தரைவழி போர் நடவடிக்கையாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கான ஆரம்பகட்ட தயாரிப்புகளை பென்டகன் தீவிரப்படுத்தியுள்ளதாக அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெஹ்ரானில் உள்ள முக்கிய விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப பல்கலைக்கழகங்கள் மீது நடத்தப்பட்ட வான்வெளி தாக்குதலை தொடர்ந்து மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் உள்ள இஸ்ரேலிய மற்றும் அமெரிக்க பல்கலைக்கழகங்கள் மீது பதிலடி தாக்குதல்களை நடத்தவுள்ளதாக ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. ஈரானின் அரை உத்தியோகபூர்வ செய்தி நிறுவனமான தஸ்னிம் வெளியிட்ட அறிக்கையின்படி இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை இரவு தெஹ்ரானில் உள்ள ஈரான் விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் வடகிழக்கு வளாகத்தின் மீது நடத்தப்பட்ட குண்டுவெடிப்பில் பல கட்டடங்கள் சேதமடைந்தன. இந்த தாக்குதலை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய கூட்டுப்படைகளை நடத்தியுள்ளதாகவும் ஈரான் குற்றச்சாட்டொன்றை முன்வைத்துள்ளது. லெபனானில் தீவிரமடைந்து வரும் வன்முறை காரணமாக சுமார் 10 லட்சம் மக்கள் கடந்த 3 வாரங்களில் மட்டும் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறியுள்ளதாக யுனிசெப் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதில் மிகவும் கவலைக்குரிய விடயம் என்னவென்றால் நாளொன்றுக்கு சராசரியாக 19,000 சிறுவர்கள் இடம்பெயர்ந்து வருகின்றனர். கடந்த 21 நாட்களில் மட்டும் சுமார் 3,70,000 சிறுவர்கள் அகதிகளாக மாற்றப்பட்டுள்ளனர். இது ஒவ்வொரு 24 மணி நேரத்துக்கும் நூற்றுக்கணக்கான பாடசாலை பேருந்துகள் நிறைய சிறுவர்கள் தங்கள் உயிரை காக்க ஓடுவதற்கு சமம் என்று யுனிசெப் லெபனான் பிரதிநிதி மார்கோலோய் கோர்சி தெரிவித்துள்ளார். மேலும் இந்த கடுமையான போரால் இதுவரை லெபனானில் 121 சிறுவர்கள் கொல்லப்பட்டதோடு 395 சிறுவர்கள் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மத்திய கிழக்கில் ஈரானுக்கு எதிரான போர் தீவிரமடைந்துள்ள நிலையில் சவுதி அரேபியாவின் இளவரசர் முகமது பின் சல்மான் குறித்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் வெளியிட்ட கருத்துக்கள் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. புளோரிடாவில் இடம்பெற்ற சவுதி ஆதரவு முதலீட்டாளர் மாநாட்டில் உரையாற்றிய டொனால்டு ட்ரம்ப் தன்னுடைய ஆட்சியின் கீழ் அமெரிக்கா மீண்டும் ஒரு வல்லரசாக உருவெடுத்திருப்பதை சவுதி இளவரசர் எதிர்பார்க்கவில்லை என குறிப்பிட்டார். கடந்த ஓராண்டுக்கு முன்னர் அமெரிக்கா ஒரு வலுவிழந்த நாடாக இருந்ததாக சவுதி இளவரசர் என்னிடம் கூறியிருந்தார். ஆனால் இப்போது அமெரிக்கா உலகின் மிகச்சிறந்த நாடாக மாறியுள்ளதாக டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்தார். பஹ்ரைனில் உள்ள உலகின் மிக பெரும் அலுமினிய உற்பத்தி ஆலை மீது ஈரான் நேற்று தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் ஆலையில் பணியாற்றிய 2 தொழிலாளர்கள் காயமடைந்துள்ளனர். இதற்கமைய அந்நிறுவனம் தற்போது சேதங்களை மதிப்பிட்டு வருவதாகவும் தனது தொழிலாளர்களின் பாதுகாப்பை முதன்மையான முன்னுரிமை என்றும் தெரிவித்துள்ளது. இதேவேளை கோர்முஸ் நீரிணை மூடப்பட்டதால் ஏற்பட்ட இடையூறு காரணமாக தனது உற்பத்தி திறனில் சுமார் 19% ஏற்கனவே நிறுத்தப்பட்டதாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது.